அவர் ரொம்ப ஜாலி பர்சனுங்க, பட் கோவக்காரர். அவருக்கு வந்து என்ன தெரியுங்களா, பர்ஃபெக்ஷனிஸ்ட் சொல்லலாம். பர்ஃபெக்ஷன், வெரி பர்ஃபெக்டா இருக்கணும். அதாவது அவர் ரூம்ல ஒரு சீப் இருக்கு தெரியுங்களா, அதை நீங்க இப்படி நகர்த்துனீங்கன்னா கண்டுபிடிப்பாரு, யார் என் ரூமுக்கு வந்ததுன்னு கேட்பாரு. வெறும் ஒரு சீப்பு. அதே மாதிரி அவரோட பெட் இருக்கு தெரியுங்களா, அதோட பெட்ஷீட் வந்து கொஞ்சோண்டு இப்படி கலைஞ்சிருந்ததுன்னா கூட கேட்பாரு. இப்ப அதுக்காக 10 சர்வெண்ட் போட்டு நோ. எங்க அப்பா காலைல எந்திரிச்சோன்னா பெட்டு உதறி பெட்டை மடிச்சு அவர் படுத்த இடத்த கிளியர் பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து, அதான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறது அவரோட ராஜ்யம். எவ்ரி சிங்கிள் பிட் அவருக்கு தெரியும். இது இங்க வச்சிருந்தோமே, இது நகர்ந்துருக்கே அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் ரொம்ப காஷியஸ். காலைல எந்திரிச்சிங்கன்னா வீட்டுல ஊதுவத்தி வாசனை அப்படி இருக்கும். காலைல எந்திரிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அந்த ஊதுவத்தி ஏத்திட்டு ஒரு வேஷ்டியோ லுங்கியோ பனியனோ எதுவாக இருந்தாலும் அயன் பண்ணி தான் போடுவாரு. ஸோ அவரோட அயன் பண்ணி தாங்க போடுவாரு. அவர் வந்து இந்த சாதாரணமா வீட்டுல கட்டுறாங்க, அது நீட்டா அயன் பண்ணிருக்கணும். அதுவும் மேக்சிமம் அவர் ஒயிட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாரு. ஸ்டெயின் ஆகக்கூடாது. அந்த ஸ்டெயின் ஆகாம பாத்துக்கிறது எப்படி. அவருக்கு என்னன்னா வந்து, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண, அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டா ஃபினிஷ்.